ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு காகம் தன்னுடைய அறிவாலும் புத்திசாலித்தனத்தாலும் தனக்கு வந்த ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டது என்று பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த கதையை நம்ம பார்ப்போம். புத்திசாலி காகம். அது ஒரு கடுமையான வெயில் காலம். சூரியன் பளபளத்து கொண்டிருந்தது. அந்த வெப்பத்தில் ஒரு காகம் வானில் பறந்து கொண்டு இருந்தது. அது மிகவும் தாகமாக இருந்தது. கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் போதும் என்று தன் மனதில் காகம் யோசித்தது. அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் பறந்து சென்றது. நதியும் வறண்டு குளமும் காலியாகி விட்டது. காகம் சோர்ந்து போய் மரத்தின் கிளையில் அமர்ந்தது. அது தூரத்தில் ஒரு வீட்டின் முன் ஒரு பானையை பார்த்தது. தண்ணீர் இருக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் அது அங்கு பறந்து சென்றது. அதில் தண்ணீர் இருக்கலாம் என்று காகம் மகிழ்ச்சியாகி பறந்து சென்றது. ஆனால் பானையில் சிறிது தண்ணீர் மட்டுமே இருந்தது. அதுவும் குடிக்க முடியாத அளவு தண்ணீர் பானையின் அடியில் இருந்தது. காகம் என்ன செய்யலாம் என்று சற்று யோசித்தது. எப்படி இந்த தண்ணீரை மேலே வரச் செய்வது என்று யோசித்தது. அப்போது அதற்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்தது. அது அருகில் கிடந்த சிறிய கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து 1 2 3 என்று மெதுவாக பானையில் போட்டது. ஒவ்வொரு கல்லும் விழும்போதும் தண்ணீர் பானையில் மேலே மேலே வந்தது. இறுதியில் தண்ணீர் குடிக்க போதுமான அளவுக்கு பானையின் மேலே வந்தது. காகம் மகிழ்ச்சியாக தண்ணீரை குடித்தது. பிறகு வானில் சந்தோஷமாக குளிர்ந்த காற்றில் பறந்து சென்றது. அறிவும் பொறுமையும் இருந்தால் பிரச்சனை இல்லை என்று அது சொன்னது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொண்டோம்? அறிவும் பொறுமையும் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.